நேத்து டிசம்பர் 29ஆம் தேதி ட்ரெயின்ல அவர் போயிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அவர் ட்ரெயின்ல திருத்தணிய நோக்கி போயிட்டு இருக்காரு அந்த இளைஞர். அவர் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த 4 இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மொபைல்ல ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேர்ல இந்த கானா பாடல்கள் இருக்குல்ல, அதில இந்த வெட்டுவேன், குத்துவேன் அப்படின்ற அந்த ஒரு சில வரிகள்லாம் வருதுல்ல, அத வச்சு இவங்க அந்த இளைஞர உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இளைஞர என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட போயிட்டு கத்திய காமிச்சு அந்த மாரி ரீல்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அவரு அத நிராகரிச்சிருக்காரு. அவங்கள தட்டி கூட கேட்கல. அவரு அவங்கள நிராகரிச்சிருக்காரு. என்ன வச்சு எடுக்காதீங்க, இந்த மாரி பண்ணாதீங்கன்னு செய்கைகள் மூலமாவும், கை அசைச்சு, நான் என்ன எடுக்காதீங்க, இந்த மாரி பண்ணாதீங்க என்கிட்ட வந்து இப்படி அவர் ஹிந்தியில பேசி இந்த மாரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவனுங்க அந்த அவர வச்சு அந்த ரீல்ஸ் எடுத்துட்டே இருக்கும்போது, அதுக்கு அவரு ஒத்துழைக்கல. அதுக்கு அவரு வந்து அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அவரு ஒத்துழைக்கலன்ட்டு அவர போட்டு தாக்கியிருக்கானுங்க. தாக்கும்போது "என்னை ஏன் அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி அவரு அப்போ அந்த இது அவங்கள தள்ளி விடும்போது, அவங்கள கேட்கும்போது என்ன பண்ணியிருக்கானுங்க, அதுக்குள்ள திருத்தணி ரயில் நிலையம் வந்துருச்சு. அவனுங்க என்ன பண்ணிருக்காங்க, திருத்தணி ரயில் நிலையம் கிட்ட ஒரு குடியிருப்பு பகுதியில அவர இறக்கி, அங்க அவர கூட்டு போய் உட்கார வச்சு, அவர மிரட்டி, "நீ எங்கேருந்து வர? என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, அவன இந்த மாரி இங்க வேலை செய்றேன். எங்க ஓனர் இருக்காருன்னு சொல்லும்போது, என் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அவர அந்த மாரி மிரட்டி பணத்த கேட்டு, அந்த மாரி பிரச்சனை பண்ணி, அப்போ அவரு அதுக்கான பதில ஒழுங்கா சொல்லாம இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த இந்த சிறுவர்கள் அவங்கள வந்து சிறுவர்கள் தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணவங்க சிறுவர்கள். அவங்க வந்து ஏன்னா 18 வயசுக்கு கீழ இருக்காங்களாம். ஸோ அதனால அவங்கள சிறுவர்கள்ன்னு சொல்லணுமா. அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, உடனே அவனுங்ககிட்ட இருந்த ஆயுதத்த வச்சு கத்தி எடுத்து அவர வெட்டியிருக்கானுங்க. அதாவது எப்படி வெட்டுறானுங்கன்னா, எப்படி சொல்றது? அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே மனசு பொறுக்க மாட்டேங்குது. அவர் வந்து என்னமோ ஒரு மரத்த வெட்டுற மாதிரி, அவ அவ் வெட்டுறத விளையாட்டா, ஜாலியா அவனுங்க வெட்டிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் அத வீடியோ எடுக்குறான். இன்னொருத்தன் மண்டை ஓப்பன் ஆயிருக்குடா, ரத்தம் வருதுடா. அந்த வீடியோ கீழ ஓடிட்டு இருக்கும். அதோட ஆடியோ நீங்களே கேளுங்களேன். அப்படின்னு பேசும்போது அவனுங்க ஒரு சின்ன பயம் கூட இல்ல. அத ஜாலியா, சந்தோஷமா பண்றானுங்க அந்த விஷயத்த. அதாவது சக மனுஷன வெட்டுற ஒரு விஷயத்த ரொம்ப ஜாலியா பண்றானுங்க. ஒரு நாய்க்கு அடிபட்டு, ஒரு நாய் இன்னொரு நாய இது பண்ணா கூட, ஒரு நாய் அது பாவம் பார்த்து அது பக்கத்துல போய் நிக்குது. அது பாவம் பார்த்து விடுது. ஆனா, இவனுங்க மனுஷனுங்கன்ற பேர்ல ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மமா, இன்னொரு மனுஷன வெட்டுறத சந்தோஷமா என்ஜாய் பண்றானுங்க அத. அத வெட்டிட்டே ஓப்பன் ஆயிருச்சுடா அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு அது வீடியோ எடுக்குறான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுங்களோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஒருத்தர வெட்டுறானுங்க. அத அவனுங்க வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடணுன்றது அளவுக்கு, அவனுக்கு அந்த அளவுக்கு கூட ஒரு அறிவு இல்ல. அந்த அளவுக்கு கூட அவனுக்கு சிந்திக்கிற திறனே கிடையாது. அப்ப அவன் எந்த அளவுக்கு ஒரு மலுமட்டையா இருப்பான். ஒரு தற்குறித்தனமா இருப்பானுங்கன்றதுல அந்த வீடியோவ பார்த்தாலே தெரியுது. நமக்கு பார்க்கும்போது பதறுது அந்த வீடியோ. ஒரு சக மனுஷன எப்படி இப்படி வெட்டுறானுங்கன்றது. இப்போ இங்க இந்த மாரி நடக்குதுல்ல. இதுக்கு நடக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் காரணம். அவன் காரணம், இவன் காரணம் நெறைய பேர் காரணங்கள் இருக்கு. இதுல சொல்லும்போது என்ன சொல்றாங்க, கஞ்சா அடிச்சதுனால தான் அவனுங்க அப்படி பண்றானுங்க. அதனால தான் அவனுங்க என்ன பண்றானுங்கன்னே தெரியாம பண்றானுங்க. இந்த மாரி விஷயங்கள் மாணவர்கள்கிட்டயோ, பிள்ளைகள்கிட்டயோ போய் கொண்டு சேர காரணங்கள் என்னென்ன?